கண்ணுக்கு விளங்காதவைகள் மறைவாக எப்படி இருக்கின்றதோ அதே போன்று எங்களுக்கும் மறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கண்ணுக்கு விளங்கக்கூடிய அற்புடைகள், வீடு, வாகனம், நல்ல தொழில், நல்ல உடல் அமைப்பு, இதனைத்தான் நாங்கள் என்ன செய்யணும்? பாக்கியமாக எங்களோட கண்ணுக்கு எதெல்லாம் விளங்குகிறதோ, சாப்பாடு, குடிப்பு, வீடு, இதெல்லாம் எங்களுக்கு அருட்கொடைகளாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு விளங்காத மற்றொரு பகுதியும் அருட்கொடைகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதில் எங்களுக்கு விளங்காத அருட்கொடைகளில் வாலிபம். நாங்கள் அனைவரும் வாலிப வயதில் அடைந்து கொண்டிருக்கிறோம், வாலிப வயதை அடைந்து விட்டோம், வாலிபத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இதில் சிலர் வாலிபத்தை அடைந்து கழிந்து முடித்து விட்டார்கள். அந்த வாலிபம் என்பது ஒரு பெரும் அருட்கொடை. ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிய பிரதான 5 விடயங்களில் ஒன்று ஆரோக்கியம். வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபம் என்ற அந்த அருட்கொடையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே வாலிபத்தினுடைய பெருமதி, அது நிஅமத் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் என்றால் ஒரு வயோதிபரிடம் கேட்டால் விளங்கும். நீங்கள் உங்களுடைய வாலிப வயதை எவ்வாறு கழித்தீர்கள், உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் எப்படியெல்லாம் கழித்தீர்கள், இப்போது உங்களுக்கு அந்த விடயங்கள் எவ்வாறு மேற்கொள்ள முடிகிறது என்ற ஒரு கேள்வி நாங்கள் அவர்களிடம் கேட்டால், அந்த வயோதிபர்கள் அந்த வாலிபத்தை நான் உண்மையான முறையில் பயன்படுத்தியிருந்தால் அழகாக சொல்வார்கள், பால் படுத்தியிருந்தால் கவலைப்படுவார்கள், அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே வாலிபம் என்பது கண்ணுக்கு விளங்காத, நாங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பருவம், ஒரு நிஅமத், அருட்கொடை. அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களுடைய ஆரோக்கியம். நான் ஒவ்வொரு நாளும் காலையை அடைகிறேன், உடம்பில் எந்த விதமான வலிகளும் கிடையாது, எந்த ஒரு நோவும் கிடையாது. நான் அந்த வருடத்திலே முழுக்க நான் என்ன செய்கின்றேன்? நல்ல முறையில் கழித்துக் கொண்டிருக்கிறேன், வேலைக்கு செல்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வீட்டாருக்கு நான் பணத்தை அனுப்பி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கம்பெனிக்கு நான் லீவு போடாமல் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியம் என்பதும் பெரும் அருட்கொடை. நோயாளிகள் இடம் கேட்டால் விளங்கும் ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. அதனால் தான் அந்த 5 விடயங்களில் ஒன்றாக வருகிறது, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அருட்கொடைகள் இருக்கின்றன, அதில் அதிகமானவர்கள் நஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள், அவர்கள் மூலமாக நஷ்டத்தை அவர்கள் உண்டாக்கிக் கொள்கிறார்கள். அந்த 2 அருட்கொடைகளில் முதலாவது அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது மிக பிரதானமான ஒரு அருட்கொடைகளில் ஒன்று. நான் எழும்பும் போது என்னுடைய கால் வீக்கமாக இருந்தால் என்னால் எவ்வாறு நடக்க முடியும்? கணித்துக்குரிய மேலானவர்களே, என்னால் எவ்வாறு எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? நான் எழும்புகின்ற நேரத்தில் எனக்கு தலைவலியாக இருந்தால், என்னுடைய பிள்ளை, இரக்கமான பிள்ளை கதைத்தாலும் கூட, இறைச்சல் பண்ணினாலும் கூட, என்னோட மிகவும் விளையாடினாலும் கூட எனக்கு கோபம் வரும். ஏன்? எனக்கு தலைவலியாக இருக்கிறது, என்னை கொஞ்சம் விட்டு விடுங்கள் என்றெல்லாம் இருக்கிறது. கணித்துக்குரிய மேலானவர்களே, நோயாளிகளிடம் வைத்து கேட்டால் விளங்கும் ஆரோக்கியம் எவ்வளவு பெருமதியானது. அடிக்கடி சிறுநீர் வரக்கூடிய ஒருவராக இருந்தால் அவரால் நீண்ட நேரம் பயணம் செல்ல முடியாது என்றெல்லாம் இருக்கிறது. எனவே நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, அது எங்களுக்கு விளங்குவது கிடையாது, நாங்கள் பால் படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் என்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகளில் ஒன்று. என்னுடைய ஓய்வு நேரம் என் மூலமாக எவ்வாறு கழிகிறது? கண்டித்துக்குரிய மேலானவர்களே, எவ்வாறு கழிக்கப்படுகிறது? வேலை வெட்டியில் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி சொன்னார்கள். அது ஒரு பெரிய ஒரு அருட்கொடை அல்லாஹ் தஆலாவுடைய. எனக்கு ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஓய்வு நேரத்தை நான் எவ்வாறு கழிக்கிறேன்? என்னுடைய ஓய்வு நேரம் எவ்வாறு கழிகிறது? எனக்கு இருந்தாப்புல ஒரு 10 நாள், 5 நாள், 3 நாள் என்றால் லீவு கிடைக்கிறது. அந்த லீவை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வேலைகளை ஷார்ட்டை செல்கின்ற நாம் ஓய்வு கிடைக்கின்ற அந்த நேரத்திலும் கூட நாங்கள் அல்லாஹுக்கு விருப்பமான விடயங்களில் எதை செய்திருக்கிறோம் என்பதை நான் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் அதிகாலை பொழுது, காலை நேரம், அதிகாலை நேரம், ஃபஜ்ருடைய நேரம், மிக முக்கியமான நேரம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருட்கொடையாக தந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இதனைத்தான் இஸ்லாமிய நாடுகளை தவிர்ந்த ஏனைய இஸ்லாமிய நாடுகள் அல்லாத விடயங்களை விளங்கிக் கொண்ட, ரகசியத்தை புரிந்து கொண்ட நாடுகள் இந்த அதிகாலை நேரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார்கள். ஜப்பான்,
கொரியா நாங்கள் வாழுகின்ற நாடு, இன்னும் அதே போல எத்தனை நாடுகள் இருக்கின்றன. அதிகாலை நேரத்தில் நான் எழும்பாத நேரத்தில் நான் எழும்பிய ஒரு நேரத்தை வைத்து எழும்பி பார்த்தால் 4:30 அல்லது 4 மணி அல்லது 3:30 மணி எழும்பி பார்த்தால் விளங்கும் யாரெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று. எந்தெந்த நாடுகள் இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இஸ்லாமிய நாடுகள் அல்லாமல் இருந்தாலும் கூட, இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலும் கூட, அவர்களுக்கு பரக்கத் என்று சொல்லக்கூடிய செழிப்பை அவர்கள் உணர்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்கிற மறைமுகமான விடயத்தை நானும் நீங்களும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், என்னுடைய உம்மத்துக்கு, இது முஸ்லிம்கள் என்று மாத்திரம் கூறவில்லை, என்னுடைய முழு சமுதாயத்திற்கும், அதில் முஸ்லிம்களும் அடங்குவார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்குவார்கள். ஏன்? நபி அவருடைய உம்மத் சமுதாயம். எனவே அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாக. எந்த நேரத்தில்? அதிகாலை நேரத்தில். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய நாடுகளில் நாங்கள் பார்க்கலாம், சில இடங்கள், சில பிரதேசங்கள் எப்பவுமே செழிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போது எங்களுக்கு ஞாபகம் வரும், நானும் இந்த இடத்தில் ஒரு மாட்டை வாங்கி போட்டால் இந்த இடத்தில் நல்ல புட்கள் இருக்கின்றன, நல்லாக மேயும் என்ற ஒரு ஆசைகளுக்கு வருவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் சில பிரதேசங்கள் இருக்கின்றன, அங்கு காய்ந்து கரடாக போயிருக்கும், புட்பூண்டுகள் கிடையாது. இதற்கு மத்தியில் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் சொன்னால், அந்த ஊர் பிரதேசவாசிகள் அதிகாலை நேரத்தை பயன்படுத்துகிறார்கள், நேர காலத்தோடு எழும்புகிறார்கள். எனவே அந்த காரணத்தில் அல்லாஹ் அந்த பிரதேசத்துக்கு பரக்கத்தை செய்திருக்கிறான். எனவே நாங்கள் இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அதிகாலை நேரம் என்பது எங்களுடைய முஸ்லிம்கள் அல்லாத ஆரோக்கியம் அல்லது இந்த உலக அடிப்படையில் நாங்கள் கண்காணிப்போமாக இருந்தால், எங்களுடைய சில உடம்புகளில் சில பகுதிகள் இருக்கின்றன, அது அதிகாலை நேரத்தில் தான் இயங்கும். எங்களுடைய மூளை 70% அதிகாலை நேரத்தில் இயங்குகிறது. அதே போன்று கணித்துக்குரிய எங்களுடைய பெருங்குடல் அது அதிகாலை நேரத்தில் இயங்குகிறது. எங்களுடைய நுரையீரல் அது அதிகாலை நேரத்தில் இயங்குகிறது அதிகமாக. எனவே எந்த ஒரு மனிதன் அதிகாலை நேரத்தில் எழும்புகின்றானோ அவன் ஆரோக்கியமுடையவனாக இருப்பான். அந்த அதிகாலையுடைய நேரத்தில் உடல் வெப்பம் சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாலை நேரத்தில் எங்களுடைய உடம்புக்கு தண்ணீர் பட வேண்டும். சுபஹானல்லாஹ். கணித்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் இந்த உலக அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற லாபம். இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய அதிகாலை நேரத்திலே 3 முடிச்சுகளை போடுகிறான். அந்த முடிச்சுகளை போட்டு வைத்து சொல்லுகிறான், அலைக்க லைலுன் தவீல், உனக்கு நீண்ட நேரம் இருக்கிறது, இன்னும் விடியவில்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஃபர்குத், நீ நன்றாக தூங்கு என்று ஷைத்தான் எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு சில இடத்தை போடுவான். எந்த மனிதன் அது அதிகாலை நேரத்தை எழும்பி அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி எழும்பி எந்த ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்ற அந்த திக்ரை ஓதுவானோ ஒரு கெட்ட அவந்துடும். அதற்கு பின்னால் எழும்பி போய் அவன் வுது செய்வானாக இருந்தால், வுது தண்ணீரை பயன்படுத்துவானாக இருந்தால்